Daily. Taste the Daily. ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு? நான் தான். ஒரே நாள்ல செஞ்சுரி. கிரிக்கெட்ல இல்ல, வழக்குல ஒரே நாள்ல. ஏன் சொல்லு? என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணிடுவாரு சொல்லு? ஜெயில போடுவ? போடு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா. நாங்கெல்லாம் சிறை பறவைன்றப்பல ஜெயில் கட்டதே எங்களுக்கு. இப்ப என் சொந்தக்காரெல்லாம் போலீஸா இருக்காங்க, எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க. இந்த என் தம்பி ஈஸ்வரெல்லாம் கூட வக்கீலுக்கு படிச்சிருக்காப்புல. நாங்கெல்லாம் இல்லைன்னா வேலை என்ன வேலை இருக்கு? ஏதாவது வழக்க கொடுக்கணும்ல. அப்புறம் மாமச்சன் அண்ணன் தம்பிலாம் எப்படி பொழைக்கிறது? எப்படி பொழைக்கிறது? இப்ப நீதிபதிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நீதிபதி ஆகி பயன் கோர்ட்டெல்லாம் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான். இது நமது உரிமை. இது வேளாண்மையில் ஒரு பகுதி. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, ஒரு பண்பாடு, வாழ்வியல். தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல், பதநீர் இறக்குதல், இந்த பனை வேளாண்மை. அதை நீ எவ்வளவு நாள் தடுத்துருவ, நிறுத்திடுவ? எவ்வளவு நாள்? அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாருல்ல, அதுல கலப்படம் 1987 87 அது கலப்படம் வருது, கல் இல்ல அப்படின்னு. ஏன்னா கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை. இப்ப இவங்க டாஸ்மார்க்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்புங்க ஐயா, ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்லை. எந்த சரக்குலையும் கலப்படம் இல்லை. இல்ல இல்ல, எதுலையுமே கலப்படம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு அரசு, நல்ல அரசு, எங்க ஐயா சொன்னார்ல, குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. அப்புறம் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு, அது ஒரு அதையும் எழுதின அந்த பாட்டம் தான். அப்ப மறுபடியும் என்ன சொல்றான்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். தமிழ் சமூகம் தடுமாறிட்டது. வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது என் உடன் பிறந்தார்களே. தலைவன் என்பவன் ரத்தவனாகவும், தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும், தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும். அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும். வந்தவன் மாணவன்ட்டா நாட்டை கொடுத்துட்டு தினம் போராட்டம். கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா? மற்றதெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா? அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே, ஆண்டுக்காண்டு குறைகிறதே. ஏன்? அதற்கான காரணம் என்ன? ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, இந்த மாதிரி மாவட்டங்களில், திருநெல்வேலி, இந்த மாவட்டங்களில் எல்லாம், சேலம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் டாஸ்மார்க் விற்பனை குறைகிறதே. அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால், படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல், குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு, அது அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் ஒருபோதும் டாஸ்மார்க் கடையை மூட மாட்டார்கள். இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல போட்டிருக்கோம்ல, கள் எமது உணவு, கள் எமது உரிமை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.